தற்போதைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். இவர் மேலே எல்லாருக்குமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இப்போவே வந்துருச்சு. லைவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களே இப்படி ஒரு சபாநாயகர் ரொம்பவே நடுநிலைமையாக செயல்படக்கூடியவரை இதுக்கு முன்னாடி காலங்களில் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்னு எல்லாரும் ஸ்லாகிச்சு பேசுகிற வகையில் சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்களோட செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. எப்போவுமே இதுக்கு முன்னாடி இருந்த சபாநாயகர்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எதிர்கட்சிகளை பேச விட்டாலும் ஆளுங்கட்சி தரப்புகள் என்னன்னாலும் சராமாரியா எதிர்கட்சிகளை பேசுகிறப்ப அந்த விதிகளுக்குள்ள அது உட்படாமல் இருக்கிற பட்சத்தையும் அது எல்லாத்தையுமே அனுமதிச்சிருப்பாங்க. பல ரகளைகள் நடக்கிறதுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு சில சபாநாயகர்கள் காரணமாக இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ தாவேக அரசோட இப்போ சட்டமன்றத்தில் சபாநாயகராக இருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர்கள் தாவேக சார்பாக சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்லை அமைச்சர்களோ இல்லை கொறடாவோ யாராவது தப்பான கருத்துக்களையோ இல்லை அவை விதிகளுக்கு உட்படாமல் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கருத்துக்களையோ முன்வச்சா கூட அதை உடனே கண்டித்து இதை பேசாதீங்க, இதை நான் நீக்கிடுறேன், இது தவறான விஷயம், இதை சட்டமன்றத்தோட இந்த அவையில் பேச வேணாம் அப்படின்றத உடனடியாக கண்டிக்கிறார். நிறைய தடவை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் ஒரு சில விஷயங்கள் கொந்தளிச்சு அவர் கிரிட்டிசம் வச்சாலும் அதை டேலி பண்ணுறப்பவும் ஒரு சில வார்த்தைகள் கலாய்க்கிற மாதிரி சொல்கிறப்ப அதையெல்லாம் தவிர அதெல்லாம் நீக்கிடுங்க அப்படின்ட்டு கண்டிக்கிறாரு ஜேசிடி பிரபாகர் அவர்கள். ஸோ இதன் காரணத்தினாலேயே பயங்கர நடுநிலைமையாக செயல்படுறாரு. அந்த அவையோட விதிகளுக்கு உட்பட்டு அந்த அவையோட மாண்பை தாங்கி பிடிக்கிற மாதிரி என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோ என்னென்ன அந்த அவையில் கடைப்பிடிக்கணுமோ அப்படின்றத சூப்பராக முன்னிருந்து நடத்திட்டு இருக்காரு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள். இந்த கருத்தை பொதுமக்கள் எல்லாமே பரவலாக பேச தொடங்கியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப இவர் யார், இவரோட அரசியல் பயணம் எப்போ ஆரம்பிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா, மிகப்பெரிய இந்த தசாப்தத்தின் தலைவர்களாக இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அவர்கள், இவங்க ரெண்டு பேரும் அரசியலில் கோலோச்சு அவங்க முதலமைச்சர்களாக இருந்த காலத்திலேயே அவங்க கூட தொடர்ந்து பயணம் பண்ணிட்டு வந்தவர். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் ஒரு நடிகராக இருந்து கட்சி தொடங்கின அந்த காலகட்டத்தில், திமுகவில் பிரிஞ்சு அதிமுக அப்படின்ற ஒரு இயக்கத்தை தொடங்கின அந்த காலகட்டத்தில் ஏகப்பட்ட இளைஞர்கள் தன்னெழுச்சியாக எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி அணி திரண்டு நின்னாங்க. ஒரு பெரும் கூட்டமே நின்றுது. இதில் ஒரு சில இளைஞர்கள் நடுநிலைவாதிகளாக இருந்தாலும் ஒரு சில இளைஞர்கள் எம்ஜிஆர் அவர்களோட திரைப்படத்தின் மேலே பயங்கர பற்றாக இருந்து வந்தவங்க. ஸோ அந்த ஒரு லிஸ்ட்டில் தான் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் அதிமுக இயக்கத்தோட தலைவராக எம்ஜிஆர் அவர்கள் நின்று வழி நடத்த ஆரம்பித்த அந்த சமயத்தில் அப்போவே எம்ஜிஆர் அவர்கள் கூட ரொம்ப யங்ஸ்டராக இருக்கிறப்பவே நின்றவர். இவர் படித்த ஒரு பட்டதாரி, அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு கல்வி சார்ந்த ஒரு குடும்பத்தில் இருந்து வந்தவர். ஸோ ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு இளைஞராக இருக்கிறப்பவே எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி நின்ன இவருக்கு அந்த முதல் தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதி ஒதுக்க பட்டுச்சு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கூடவே இருந்து அதிமுகவோட அந்த முக்கியமான பொறுப்புகள், முக்கியமான வேலைகள் எல்லாத்தையுமே கையில் எடுத்து ரொம்பவே பரவலாக செய்ய தொடங்கினார் ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். எம்ஜிஆர் அவர்கள் இவரை ரொம்பவே அன்பா பிரபா அப்படின்ட்டு அழைச்சிருக்காரு. வில்லிவாக்கம் தொகுதியில் இரவு நேரத்தில், அதாவது அப்போ அந்த காலகட்டத்திலலாம் பிரச்சாரம் இரவு நேரங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் வில்லிவாக்கம் தொகுதியில் ஜேசிடி பிரபாகரன் அவர்களுக்காக இரவு நேரத்தில் வில்லிவாக்கம் தொகுதியில் அவ்வளவு கட்டுக்கடங்காத கூட்டம் முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் இவருக்காண்டி பிரச்சாரம் பண்ணார். அதுவும் ரொம்பவே எமோஷ்னலாக ஆகக்கூடிய வகையில் பிரபா என்னோட பையன் மாதிரி அப்படின்ட்டு தன்னோட ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அன்பை பிரதிபலிக்கிற மாதிரி தொடர்ந்து பிரபாகரன் அவர்களுக்காண்டி என்னோட பையன் மாதிரி பிரபாகரன் அவர்கள், ஸோ இவரை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைங்க, இவர் காலத்துக்கும் இந்த தொகுதி மக்களுக்கு நன்றியோட பல நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த கூட்டத்தில், அந்த இரவு நேரம் வில்லிவாக்கம் தொகுதியில் நடந்த அந்த பிரச்சார கூட்டத்தில் இருந்த எல்லா தொண்டர்களுமே எம்ஜிஆர் அவர்கள் அப்போ ஜேசிடி பிரபாகரன் அவர்களை
மெய்சிலுக்க பேசினதை வந்து பார்த்து எமோஷ்னல் ஆகி கண் கலங்கினாங்க அப்படின்னு சொல்ல வந்து எம்ஜிஆர் அவர்களோட அந்த ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தினாலேயும் மக்களோட அன்புனாலையும் முதல் தடவை தேர்தலில் வந்து நின்னப்பவே ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வில்லிவாக்கம் தொகுதியோட எம்எல்ஏவாக வந்து ஜெயிக்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாரு. தொடர்ந்து இவரோட இந்த அரசியல் பணம் வெற்றிகரமாக போயிட்டு வந்துருக்கு. அரசியல் வாழ்க்கை அப்படின்னா வெற்றி தோல்வி ரெண்டும் சகஜம் தானே. ஸோ அதே மாதிரி ஒரு சில தடவை வில்லிவாக்கம் தொகுதியிலேயே அதுக்கப்புறமா 2 தடவை வந்து ஜெயிக்கிறாரு, அதுக்கப்புறமா வந்து தோக்குறாரு. ஒரு வலுவான வேட்பாளர்லாம் வந்து போட்டு வந்து களம் இருக்கிறாங்க, அந்த மாதிரிலாம் வந்து தோக்குறாரு. பட் இருந்தாலும் எப்போ இவரை பற்றி மற்ற கட்சியில் இருந்தவங்களும் பயங்கரமாக ஸ்லாகிச்சு பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, 1000 விளக்கு தொகுதிக்கு ஒரு பெரிய அந்த டைமில் ஒரு பெரிய தலைக்கட்டாக இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவரை வந்து 1000 விளக்கு தொகுதியோட வேட்பாளராக அந்த 80 காலகட்டத்தில் போட்டிக்கு வந்து நிப்பாட்டுறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு திறமையான ஒரு வயது முதிர்ந்த அரசியல் அனுபவம் மிகுந்த ஒரு வேட்பாளரையே, திமுக வேட்பாளரையே ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் 1000 விளக்கு தொகுதியில் வீழ்த்தி மிகப்பெரிய அளவில் வெற்றி அடைகிறார். இந்த சமயத்தில் தான் திமுகவில் இருக்கிறவங்களே யாரா அவர் இப்படி நம்மளோட மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய ஒரு தலைவரே வீழ்த்திட்டாரே அப்படின்னு இவரை பற்றி பேச வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரிசமமாக இவருக்கு வெற்றி தோல்வி அப்படின்றது இவரோட அரசியல் வாழ்க்கையில் வந்து இருந்திருக்கு. இருந்தாலும் அதிமுகவில் எம்ஜிஆர் அவர்களோட மறைவுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிளவு வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த சமயத்தில் இவர் ஃபஸ்ட்டு ஜானகி அவர்களோட அந்த டீமில் வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் இல்லை, அதிமுக தொண்டர்களோட அந்த சப்போர்ட்டும் தமிழக மக்களோட சப்போர்ட்டும் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள்கிட்ட வந்து திரும்ப வந்து சேர்றாரு. அவங்களோட சார்பிலேயே எலெக்ஷனில் வந்து நிற்கிறாரு, ஜெயிக்கவும் செய்கிறாரு, மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராக மாறுறாரு. ஸோ இப்படி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சர் ஆனதுக்கு அப்புறமா அவங்களோட அந்த க்ளோஸ் சர்க்கிளில் ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க இல்லையா, அதில் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களோட அந்த க்ளோஸ் சர்க்கிளில் அவங்களோட முக்கியமான பொறுப்புலையும் வந்து இருந்தவர் பிரபாகரன் அவர்கள். ஏன் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கு சட்டமன்றத்தில் ஒரு பெரிய ஒரு அவமானம் நடந்ததா, அந்த ஒரு காட்சிகள் இப்போ வரைக்கும் பரவலாக வந்து பேசப்படும். திமுக அப்போ பவரில் இருந்த டைம் ஜெயலலிதா அவர்கள் அப்போ தான் எதிர்கட்சியாக வந்து ஆகி எதிர்கட்சி தலைவராக ஃபஸ்ட் டைம் உள்ளே வந்து போனப்போ இவங்களை கொஞ்சம் கூட வந்து மதிக்காமல் அவங்கள வந்து அடித்து அவங்களோட முடியெல்லாம் வந்து பிச்சு அந்த சாரியெல்லாம் வந்து உருவின அந்த ஒரு சம்பவம் இப்போ வரைக்கும் நிறைய பேர் பரவலாக பேசிகிட்டு இருக்க ஒரு சம்பவம் தான். அப்போது ஜெயலலிதா அம்மையாரை அந்த ஒரு கொடுமையான செயலில் இருந்து காப்பாற்றினதில் ஒரு பங்கு பிரபாகரன் அவர்களுக்கும் வந்திருக்கு. விரைந்து செயல்பட்டு இவர் அந்த சமயத்தில் வந்து எம்எல்ஏவாக வந்து இல்லை, இப்போ ஏன்னா ஜானகி டீமில் இவர் வந்து இருந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஜாயின் வந்து பண்ணியிருக்காரு. அப்போது மேலே அந்த விசிட்டர்ஸ் லைனில் இருந்து நடக்கக்கூடிய அந்த அட்டூழியங்களை பார்த்துட்டு வந்து இருந்திருக்காரு. விரைந்து செயல்பட்டு ஜெயலலிதா அவர்கள் அந்த இடத்துல இருந்து உடனடியாக அப்புறப்படுத்தி அந்த டைமில் அவங்கள பாதுகாத்த ஒரு பெரிய வேலையை வந்து பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் ஜெயலலிதா அம்மையார் அவர்களோட நம்பிக்கைக்குரிய அந்த ஒரு நபர் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து பிரபாகரன் அவர்கள் சம்பாதிக்கிறாரு. தொடர்ந்து இவங்க கூட வந்து பயணம் வந்து வர்றாரு. ரொம்ப வருடம் கழித்து அதிமுகவில் இன்னொரு பிரிவு வந்து ஏற்படுற அந்த சமயத்தில் அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு வேலையிலே வந்து ஈடுபட்டுட்டு வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அதிமுகவில் ஏற்பட்ட அந்த கலைபுரங்கள் கட்சியை வந்து நாலா பக்கமும் சிதறி வந்து போனது, இதில் ஏகப்பட்ட அதிருப்தியில் இருந்த ஜெயசிடி பிரபாகரன் அவர்கள் நம்மெல்லாம் இரத்தத்தின் ரத்தமாக ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தை தொடங்கின காலகட்டத்திலேருந்து கூட வந்து இருந்தவங்க, ஆனால் நம்மளால் இன்றைக்கி இந்த இயக்கத்தை காப்பாற்றவே முடியாத ஒரு சூழ்நிலை வந்து ஏற்பட்டுருச்சு. நமக்கான நம்மளோட அந்த பேருக்கான தகுதியும் அதற்கான ஊதியமும் இந்த கட்சியில் வந்து கிடைக்கல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டவர் தமிழக வெற்றி கழகத்தை விஜய் அவர்கள் ஆரம்பிக்கிறப்ப அந்த ஒரு சமயத்தில் அதை நோட்டீஸ் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாரு. கரெக்டாக அந்த எலெக்ஷன் நெருங்குற அந்த சமயத்தில் தன்னோட அபிப்பிராயமாக மொத்தமாக வந்து மாற்றிட்டு எம்ஜிஆர் அவர்களை விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஸ்லாகிச்சு வந்து பேசுகிறாரு. இதில் நம்ம ஈடுபாடாக இருந்த ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை வந்து ஐக்கியப்படுத்துகிறாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு மூத்த தலைவர்கள் ரொம்ப வருட காலம் அதுவும் பெரிய பெரிய தலைவர்களோட பயணித்த ஒரு அரசியல்வாதி நம்ம கூட இருக்கிறது ரொம்பவே நல்லது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட விஜய் அவர்கள் இவருக்கு 1000 விளக்கு தொகுதிக்கான அந்த ஒரு எம்எல்ஏ சீட்டை வந்து தராரு. களம் வந்து இறங்குறாரு.
போன தடவை அதாவது இவர் அதிமுக இருந்த சமயத்தில் இதே 1000 விளக்கு தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட ஒரு தடவை வந்து தோற்றுருக்காரு. பட் இந்த தடவை வந்து விடாமல் 1000 விளக்கு தொகுதியில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைகிறாரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள். நிறைய பேருனால இவர் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறமா கட்சிக்குள்ளேயே என்ன வந்து பேச ஆரம்பித்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக இவருக்கு அமைச்சரவையில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து பேச வந்து ஆரம்பித்தாங்க. பட் அமைச்சரவையில் இவரோட பேர் வந்து அந்த ஃபஸ்ட்டு செரிமோனியில் வந்து இடம்பெறலை. ஐயோ அப்போ வந்து இல்லையா அப்படின்னு வந்து நினச்சப்ப தான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து முன்னிறுத்தினார். ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் கூட விஜய் அவர்கள் ஜாஸ்தி உரையாற்ற அந்த சமயத்தில் அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அவர் தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்ட்டு அவர் புரிஞ்சுக்கிட்ட சமயத்தில் தான் இவர் சபாநாயகர் பொறுப்புக்கு ரொம்பவே சரியான ஆள், இவருக்கு சபாநாயகத்தோட அந்த ஒரு சட்டப்பேரவையோட மாண்பு மரபு எல்லாம் நார்மலாகவே தெரிஞ்சிருக்கு. இதை எப்போவுமே பிரபாகரன் அவர்கள் யார்கிட்ட வந்து பேசினாலும் இதை கோச் பண்ணி பேசுகிற வந்து ஆளாக இருந்திருக்காரு. ஸோ இதனால இதை சரியாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்ட விஜய் அவர்கள் சபாநாயகர் பொறுப்பை அதுக்கான தேர்தலில் நீங்கள் வந்து நில்லுங்க அப்படின்ட்டு முன்மொழிகிறாரு. ஸோ அதே மாதிரி சபாநாயகரோட பொறுப்புக்கு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வந்து நின்னார், ஜெயிக்கவும் வந்து செஞ்சார். இன்றைக்கி சூப்பராக வழி நடத்திட்டு வந்து இருக்கார். முன்னாடி காலகட்டத்தில் நம்ம எப்போவுமே பார்க்காத அளவுக்கு அதிகப்படியான நேரம், ஏன் தினமும் ஒரு 3-4 வாரமாக தொடர்ந்து சட்டப்பேரவை ரன் ஆகிட்டு வந்து இருக்குது. இப்படி எல்லாம் வந்து இருந்தாலும் எதிர்கட்சிகள் வந்து அவ்வளவு கூச்சல் இட்டாலும் மிரட்டுனாலும் மிரட்டுற துணியில் பேசினாலும் விதிகளுக்கு உட்பட்டு தான் இது வந்து நடக்கும். யார் எந்த கட்சியாக வந்து இருந்தாலும் என்னோட இந்த ஒரு அவையை நான் மாண்பாக தான் நடத்துவேன் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக நடத்திட்டு இருக்காரு ஜேசிடி பிரபாகரன் அவர்கள்.